வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு எங்கள் ஃபார்ம் ஸ்ரீவிகா ஃபார்ம்ஸில் நாங்கள் இருக்கோம். டெய்லி டிப்ஸ் சொல்கிறோம் இல்லையா, வாழ்க்கையில் இப்படி செஞ்சால் நமக்கு நோய் வராது, இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வராது அப்படின்னு நிறைய டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணோமா, நாங்கள் ஃபாலோ பண்ணிங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றிட்டு வந்த, நாங்கள் எல்லாமே அனுபவித்த நிறைய விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கோம். இந்த ஃபார்ம்ஸ் வாங்கி 4 வருஷம் ஆகுது. நிறைய ஆர்கானிக்னு வெளியே விற்கிது. ஆர்கானிக்கா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஒரு நச்சில்லா உணவு சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நோய் எதுவும் அண்டாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதனால நம்மளே விளைவிச்சா மட்டும்தான் இது முழுதா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாங்களே ஃபார்ம் வாங்கி இப்போ சீரக சம்பா போட்டிருக்கோம். ஆத்தூர் கிச்சலி சம்பா, நிறைய சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி, இட்லி அரிசி எல்லாமே போடுவோம். துளி கூட கெமிக்கல் கலக்காம, ஒரு எந்த யூரியாவோ எந்த கெமிக்கலுமே கலக்காம, ஒரு ஜீவாமிர்தம், மீன் அமிலம், பஞ்சகவ்யம், தேமோ கரைசல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி நாங்களே அது எல்லாமே இயற்கையா செஞ்சு, இங்கேயே பண்ணையிலேயே செஞ்சு, அதை நாங்கள் எல்லாமே தெளித்து கைக்களை எடுத்து துளி கூட ரசாயனம் இல்லாத, கலப்பில்லாத ஒரு பயிரை உருவாக்கி அதுலேருந்து விளைவிச்ச அரிசியை தான் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் இப்போ இருக்கிற அவசர உலகத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இது மட்டும்தான் ஒரே வழி. இதை தான் நாங்கள் பின்பற்றிட்டு வரோம். நாங்கள் பின்பற்றிட்டு வந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கணும், நாங்கள் வாழற வாழ்க்கையை உங்களுக்கும் தெரிவிக்கணுங்கிறது தான் எங்களோட முக்கிய நோக்கம். என் ஹஸ்பண்ட் சித்தா டாக்டராக இருக்கிறதால இது எங்களுக்கு ரொம்ப அதிகமாக சீக்கிரமாகவே கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு தான் கான்செப்டே சித்தால. இந்த உணவே மருந்தை தான் நாங்கள் மருந்து எடுத்துக்கவே ஆகாம உணவை மட்டும்தான் நம்ம மருந்தா எடுத்துக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான். உணவு நமக்கு நஞ்சு இல்லாம கிடைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நோயில்லா வாழ்க்கையா அமையும். நம்மளோட அடுத்தடுத்த ஸ்டேஜும் கவலை இல்லாம போகும். முக்கியமா அடுத்த ஜெனரேஷன் எது செஞ்சாலும் நம்ம குழந்தைகளுக்காக செய்யறோம் இல்லையா, கல்வி, சொத்து சேர்க்கறது, அதுங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்யறது, எது செஞ்சாலும் நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் நம்ம பிள்ளைகளுக்காக தான் நம்ம செய்யறோம் இல்லையா. கல்வியிலேருந்து அவங்களுக்கு தேவையான வசதிகள்லேருந்து எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். இப்ப எல்லாருமே கண்டுபிடிச்சு சொல்றாங்கல்ல, நம்ம இருக்கும் போதே இந்த ஜெனரேஷன், நம்ம இருக்கும் போதே நம்ம அடுத்த ஜெனரேஷன் கஷ்டப்படுறத பார்க்க போறோம், அவங்களுக்கு நோய் வரதை பார்க்க போறோம்னு சொல்றாங்க இல்லையா. நமக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது உண்மையிலே நம்ம செய்யணும் அப்படின்னா கல்வியை அடுத்தது உணவு தாங்க. இதுல கல்வியோட சேர்த்து உணவு அப்படின்னு சொல்லலாம். இந்த உணவை நஞ்சில்லாம கொடுக்கறதும், இயற்கையான சத்தான உண்மையிலே அவங்களுக்கு நோயில்லா ஒரு உணவு, அவங்க உடல் இருக்கணுங்கிறதுக்காக நோயில்லா உணவு கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட முதல் கடமையா இருக்கும். அதனாலதான் இந்த ஸ்டெப்பு. நாங்க ஆக்சுவலி தஞ்சாவூர் டெல்டாலேருந்து வந்தவங்க. அதனாலதான் இங்க சென்னை பக்கத்துல இருக்கும் போது குழந்தைகள் கல்விக்காகவும் சித்தா டாக்டர் அவங்க ப்ரொஃபஸரா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ப்ரொமோஷனுக்காக தான் சென்னை வந்தோம். சென்னை வரும்போது நாங்க ரொம்பவே மிஸ் பண்ணோம் இந்த பயிர், வயல், கிராமத்து வாழ்க்கையை. ஏன்னா இயற்கையோட ஒன்றும் போது மட்டும்தான் நமக்கு எல்லா சக்திகளும் கிடைக்கும், எல்லா சகல வசதிகளும் கிடைக்கும். அதே மாதிரி சகல வசதிகள்னு சொல்றது திரும்ப திரும்ப நோயில்லா வாழ்வு மட்டும்தான். நாங்க அதை நோக்கி தான் நாங்க இப்ப பயணிச்சுட்டே இருக்கோம். நாங்க வாழ்க்கையில கண்டுபிடிக்கிற டெய்லி கடைபிடிக்கிற நிறைய பழக்க வழக்கங்கள், உணவு முறை, இதை தான் உங்களுக்கு டெய்லி பகிர்ந்துக்கணும். நம்மளும் காப்பாத்திக்கணும், நம்ம அடுத்த ஜெனரேஷனும் இதை நம்ம காப்பாத்தி கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களோட நோக்கம். வணக்கம்.